ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? டபுள் குஷியில இருக்கேன். இன்னைக்கு குஷிக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு குஷியா இருக்கேன். ஏன்னா ஆத்ம உணர்வுக்கான ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், செம சூப்பரா இருந்துச்சு. என்ன பயிற்சி அப்படின்னு, விருந்தாளி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க வாழும் போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது செம்ம பவர்ஃபுல்லா இருந்துச்சு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் அந்த பயிற்சி தான் பண்ணிட்டு இருந்தேன். நானும் விருந்தாளியா தான் இருக்கேன், எதிரில இருக்க ஆத்மாவும் விருந்தாளியா தான் இருக்காங்க. இப்ப சம்பந்தம் தொடர்புல நம்ம வாரோம் அப்படின்னாலும் ஒரு விருந்தாளி கிட்ட எப்படி பேசுவோம், ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண எப்படி பேசுவோம், அன்பா பேசுவோம், மரியாதையா பேசுவோம் இல்லையா? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த மாதிரியே சம்பந்தம் தொடர்புல பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. விருந்தாளின்னே மொத்தமாவே விருந்தாளி தான். நானும் விருந்தாளி, அவங்களும் விருந்தாளி. பழகிறது விருந்தாளி கிட்ட எப்படி பழகுறோமோ அதே மாதிரி பழகிட்டாலே போதும். மொத்த ஸ்ரீமத்துமே அதுக்குள்ளேயே அடங்கிடுது. ஒரே வேர்டு தான். ஆத்ம உணர்வு வந்தாச்சு, சம்பந்தம் தொடர்புலையும் நன்னடத்தையை வெளிப்படுத்துற அந்த மாதிரி ஆச்சு. அப்பா சொன்னது மாதிரி ஸ்ரீமத் படி நடந்தாச்சு. எல்லாமே அந்த ஒரு பிராக்டிஸ்லயே முடிஞ்சிச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதான் பண்ணி பார்க்கணும். ஆமா. 17 ஜூலை 1969 முரளி வந்து அவ்யத்தவாணி, பி.கே. சரவணகுமார் அவ்யத்தவாணி அவ்யத்த முரளின்னு அந்த சேனல்ல போட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். 1 hour இருக்கு, 2 பார்ட்டா இருக்குது. அந்த 2 பார்ட்டையும் பார்க்கணும் எல்லாரும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு முரளி. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க அதை கேட்டுட்டு. ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். 19/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பழைய உலகத்தின் விநாசத்திற்கு முன்னால் ஒவ்வொருவரும் எந்த ஒரு அலங்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் தங்களுடைய அலங்காரம் செய்யுங்கள். இந்த யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகும். நீங்கள் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லணும். ஆகையினால இந்த சரீரத்தை அலங்காரம் செய்யறதுக்கான அவசியம் இல்லை. இது ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. இதிலிருந்து பற்றுதலை நீக்கிடுங்க. விநாசத்திற்கு முன்பாக பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகி தன்னுடைய மற்றும் பிறருக்கும் அலங்காரம் செய்யுங்கள். கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. யோக பலத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? அதுக்குதான் இந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்ற. எல்லாரையும் விருந்தாளினே பாருங்க. நீங்களும் இந்த சரீரத்துக்கு விருந்தாளி தான், எதிரில இருக்கவங்களும் விருந்தாளி தான். சம்மதம் தொடர்புலயும் ஒரு விருந்தாளி கிட்ட எப்படி பழகணுமோ அப்படி பழகுங்க. அதன் மூலமாவே யோக பலத்தை சேமிச்சுக்கிடுவீங்க. இதேதான் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள் அப்படின்னா என்ன கண்ணை சொல்றாரு அப்படின்னா, ஞானத்தின் கண்ணை சொல்றாரு. ஆத்மானு புரிஞ்சுக்கிடல யாருமே, எல்லாருமே உடலா இருக்காங்க. அவங்க ஒரு விருந்தாளினே புரிஞ்சுக்கிடல. தற்காலிகமா தான் இந்த உடல்ல இருக்காங்க. உடலை விட்டு வெளியே போயிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. இருக்கிற வரைக்கும் இந்த உடலை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கெஸ்ட் எப்படி வந்தாங்களோ அது போல இந்த உடலை விட்டு வெளியேறி அடுத்த உடலை தேடி போயிடுவாங்க அப்படிங்கிறத புரிய வைங்க. அதான் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாகுங்கள் அப்படின்னா இந்த ஆத்மாங்கிற கண்ணு, 3ஆம் கண்ணு கொடுங்க அப்படிங்கிறாருப்பா. நெக்ஸ்ட், மனிதர்கள் எதை தெரிந்திருக்கவில்லை, நாம் எதை தெரிந்திருக்கிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பாபா தூய்மையாவதற்கான வழியை சொல்வதற்கு வர்றாரு. குழந்தைகள், இப்போ நீங்க நல்ல விதத்துல புரிந்திருக்கிறீங்க. அவரை இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமே அழைக்கப்படுகிறது. வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்க. ஏன்னா தூய்மையான உலகம் கடந்து விட்டது. இப்போது தூய்மையற்ற உலகமாக இருக்குது. தூய்மையான உலகம் எப்போது சென்றது, எவ்வளவு காலம் ஆயிற்று என்பதை யாருமே தெரிந்திருக்கல. பாபா மீண்டும் இந்த பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாரு என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க தான் அழைத்தீங்க, பாபா தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக்குங்க. நாங்கள் எவ்வாறு தூய்மை ஆகிறது? நாம் தூய்மையான உலகத்துல இருந்தோம், இப்போது தூய்மையற்ற உலகத்துல இருக்கிறோம் என்பதை தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. தூய்மையற்று போயிட்டீங்க. எதனால தூய்மையற்று போனோம்? ஆத்ம உணர்வை இழந்துட்டோம். நம்மள இந்த தேகம்னு உணர்ந்துட்டோம். அதனாலதான் தூய்மையற்றவங்களா மாறி போயிட்டோம். இந்த உலகமே மொத்தமா தூய்மையற்றதான் மாறி போயிருச்சு. அப்பதான் அப்பா வந்து இந்த 3ஆம் கண்ணை கொடுக்கறாரு. நீங்க ஆத்மாதான், இந்த உலகத்துல விருந்தாளியா வந்திருக்கீங்க. உங்களுடைய பாகத்தை இப்படி இந்த சிருஷ்டி சக்கரத்துல நாடகத்தை நடிச்சு வந்திருக்கீங்க. இப்ப மறுபடியும் நீங்க வீட்டுக்கு போகணும். அப்படிங்கிறப்ப இந்த உணர்வுல இருங்க. ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. இப்ப தூய்மையற்ற நிலையில இருக்கீங்க.
இப்ப அப்பா ஞானம் கொடுத்து உங்களை தூய்மையானவர்களா மாற்றிதான் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போறேன் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. ஆமா. நெக்ஸ்ட், எதனுடைய ஆயுளை பற்றி மனிதர்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்குது. புதிய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு, பழைய உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதை யாருமே தெரிந்திருக்கல. உறுதியான கட்டடம் கட்டுங்க என்றால் இதனுடைய ஆயுள் இத்தனை ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அரைகுறையான கட்டடம் கட்டினால் இதனுடைய ஆயுள் இத்தனை ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எத்தனை ஆண்டுகள் வரை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த முழு உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பது மனிதர்களுக்கு தெரியாது. எனவே கண்டிப்பாக பாபா வந்துதான் சொல்ல வேண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அதான் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் நாடகம் 5000 வருஷம் நடக்குதுன்னு குழந்தைங்களான உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது. அது அந்த பாபா சொல்லிதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இதை எதை உதாரணமா வச்சு சொல்றாருன்னா, இப்ப நல்லா ஸ்ட்ராங்கான வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு 30 வருஷம் இந்த கட்டடம் தாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கொஞ்சம் கலப்படம் பண்ணி கட்டினாங்கன்னா ஒரு 15 வருஷத்துல விழுந்துரும் அப்படின்லாம் சொல்லி அதனுடைய இது கொடுக்குறாங்க இல்லையா, குவாலிட்டி ஸ்ட்ரென்த் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அது போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நாடகத்தினுடைய முழு உலகத்தின் இந்த ஆயுள் எவ்வளவு அப்படின்றது இந்த மனிதர்களுக்கு யாருக்குமே தெரியல. அத பாபா இந்த ஞானத்தின் அடிப்படையில சொல்றேன் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, எந்த விஷயத்துல மனிதர்கள் ஏதும் அறியாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களே, இப்போது இந்த பழைய உலகம் முடிய வேண்டும். புதிய தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. புதிய உலகத்துல மிகவும் குறைந்த மனிதர்கள் தான் இருந்தார்கள். புதிய உலகம் சத்யுகம் ஆகும். அதை சுகதாமம்னு சொல்றாங்க. இது துக்கதாமம் ஆகும். இதனுடைய முடிவு கண்டிப்பாக வர வேண்டும். பிறகு சுகதாமத்தின் வரலாறு திரும்பவும் நடக்க வேண்டும். அனைவருக்கும் இதை புரிய வைக்கணும். பாபா டைரக்ஷன் கொடுக்கிறாரு. தன்னை ஆத்மானு புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்க. மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்க. லௌகீக தந்தையை அனைவருமே தெரிஞ்சிருக்கிறாங்க, பரலௌகீக தந்தையை தெரிஞ்சிருக்கல. சர்வ வியாபின்னு சொல்லி விடுறாங்க. கச்ச மச்ச ஆமை மீன் அவதாரத்துல அல்லது 84 லட்சம் பிறவிகள் எல்லாம் கொண்டு சென்றுட்டாங்க. உலகத்துல யாருமே பாபாவை தெரிந்திருக்கல. பாபாவை தெரிந்தால் தானே புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கல்முள்ளிலெல்லாம் இருந்தால் ஆஸ்தி என்ற விஷயமே இருக்க முடியாது. தேவதைகளின் பூஜையும் செய்கிறாங்க, ஆனால் யாருடைய தொழிலையும் தெரிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்களில் ஏதும் அறியாதவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப தந்தையை பத்தியும் தெரிஞ்சுக்கல, ஏன்னா அவங்க சர்வ வியாபியா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. கூடவே இந்த படைப்பை பத்தியும் தெரிஞ்சுக்கல. இந்த உலகம் எப்படி சுத்தி வருது, இந்த படைப்புல எப்படிலாம் அமைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அது தெரியாம தான் 84 லட்சம் பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காங்க பக்தியில அப்படிங்கிறத சொல்றாங்க. கூடவே என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த தேவி தேவதைகளின் பூஜையும் செய்யறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இவங்க யாருன்றது எதுவுமே மொத்தமாவே இந்த ரகசியத்தை பத்தி எதுவுமே தெரியாதவங்களா இருக்காங்க. இது எல்லா ரகசியங்களையும் தந்தை வந்துதான் இப்ப புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. தேவதைகளை பத்தியும் தெரியல அவங்களுக்கு. இந்த உலகத்தினுடைய முதலீடை கடை ஞானமும் கிடையாதவங்க கிட்ட தந்தையும் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. இதுக்குத்தான் அஞ்ஞான இருள் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லா விஷயங்களும் மனிதர்களுக்கு தெரியல. தந்தை இப்பதான் உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே क्वेश्चन தான் பிரதர். எது அஞ்ஞானம்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எது அஞ்ஞானம்னு சொல்லப்படுது அப்படின்னு கேக்குறதுக்கு முதல்ல முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கணும். வெறும் படங்களில் இருந்து மட்டுமே யாரும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் பாவம் பாபாவையும் தெரிந்திருக்கல. ஆரம்பத்தில் இருந்து இந்த படைப்பு எவ்வாறு படைக்கப்பட்டதுன்னு படைப்பை பற்றியும் தெரிந்திருக்கல. யாரை பூஜிக்கிறார்களோ அந்த தேவதைகளின் ராஜ்யம் எப்போது இருந்தது எதுவும் தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் சூரிய வம்ச ராஜ்யம் நடந்தது. பிறகு சந்திரவம்ச ராஜ்யம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நடந்ததுன்னு புரிந்து கொள்றாங்க. இதைதான் அஞ்ஞானம்னு சொல்லப்படுது. பாபா இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. பிறகு நீங்கள் திரும்பவும் சொல்றீங்க. பாபா கூட திரும்பவும் கூறுகிறார் இல்லையா, செய்தியை கொடுங்கள், இல்லை என்றால் எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும்? இங்கே அமர்ந்து கொள்வதால் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. ஆமா, சத்தியுகத்தை
இல்ல ம் சத்தியுகத்துல இந்த சூரிய வம்சம் அது வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் நடந்துச்சு அப்படின்றத சொல்லி வச்சிருக்காங்க பக்தியில. திரேதா ம் யுகத்திலையும் ராமர் சீதை வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆண்டதா அங்க காமிச்சிருக்காங்க பக்தியில. ஆனா அந்த ம் மாதிரி எல்லாம் அவங்க இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு எல்லா ம் சூரிய வம்சமும் 1250 வருஷம் நடந்திருக்குது. திரேதா ம் யுகமும் சந்திர வம்சமும் 1250 வருஷம் தான் நடந்திருக்கு. மொத்தமாவே சேர்த்து 2500 வருஷம் தான் நடந்திருக்குது அப்படின்னு அப்பா சொல்றாரு. ம் அப்ப இந்த விஷயங்கள்லாம் தந்தை வந்து புரிய வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அங்க பக்தியில அப்படி 84 லட்சம் பிறவிகள் எடுத்ததும் பொய்யா போயிடுச்சு. இப்படி ம் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த திரேதா யுகமும் சத்தியுகமும் நடந்துச்சு, அதுவுமே பொய்யா போயிடுச்சு. அப்பா வந்துதான் ம் உண்மையை புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ம் ம் நெக்ஸ்ட் பிரதர், நாம் ம் யாரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ம் சிவபாபாவிடம் இருந்து தான் ஆஸ்தி பெறணும். லௌகீக ம் தந்தையிடம் ஆண் குழந்தை பிறந்தது என்றால் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும் என்று அது புரிந்து கொள்ளும். பெண் ம் குழந்தை சென்று பாதி வாழ்க்கை துணையாக மாறுகின்றது. ம் சத்யுகத்துல ஒரு பொழுதும் சொத்துக்கள் மீது சண்டை நடக்கிறதே இல்லை. இங்கே காம விகாரத்திற்காக சண்டை நடக்குது. அங்கேயோ இந்த ம் 5 பூதங்கள் இருக்கிறதே இல்லை. எனவே ம் துக்கம் என்ற பெயர் அடையாளம் கூட இல்லை. அனைவருமே நஷ்ட மோகாவாக மோகத்தை நஷ்டம் செய்தவர்கள், பற்று இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. சொர்க்கம் ம் இருந்தது, அது கடந்து விட்டதுன்னு புரிந்து கொள்றாங்க. ம் சித்திரங்களும் இருக்குது. ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த சிந்தனை இப்போது வருது. இந்த சக்கரம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்குது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ம் சாஸ்திரங்கள்ல சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யம் 2500 ஆண்டுகள் நடந்ததுன்னு எழுதப்படல அப்படிங்கிறாங்க பாபு. ஆமா. இப்ப இங்க காம விகாரத்துக்காகவும் தொந்தரவு செய்து துக்கம் கொடுக்கறாங்க. சொத்துக்காகவும் பேராசைக்கு வசமாயும் மனிதர்கள் ஒருத்தர் சண்டையிட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. மொத்தமாவே இங்க பற்றின் வசமாகி ரொம்ப துக்கமான உலகமா மாறி இருக்குது. ஆனா சுகதாமம் வந்து அங்க 5 விகாரமும் 5 பூதமும் இருக்கிறது இல்ல, அதனாலதான் அது சுகதாமம்னு சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. இங்க நீங்க இந்த சமயம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த துக்கதாமத்துல இருந்து நஷ்ட மோகம் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த நஷ்டோ மோகா அப்படி ஆகிறதுக்கு தான் அந்த விருந்தாளிங்கிற அந்த பயிற்சி பண்ண சொன்னேன் நானு. ஏன்னா அந்த பயிற்சி பண்ணும் போதுதான் நம்ம விடுபடவே முடியும். பற்றுதலே இருக்காது. சுத்தமா யாரு மீதுமே பற்றுதல் உண்டாகவே செய்யாது. ஏன்னா நம்மளே தற்காலிகமா கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், அவங்களும் கொஞ்ச நாள் தான் அந்த உடம்புல இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போதே அங்க பற்று இல்லாம போயிருது. மொத்தமாவே எல்லாமே காலியா போயிருது. அப்ப நல்ல பயிற்சியா இருந்துச்சு, எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணும். அதான் அப்பாவும் சொல்ற நஷ்ட மோகம் அப்படின்னு, மோகத்தை வென்றவர்கள் அப்படின்னு. நெக்ஸ்ட் பிரதர், எதன் மூலம் பகவான் திருப்தி அடைகிறது இல்ல அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பரோடாவின் ராஜ்பவன்ல ராமாயணம் கேட்டு கொண்டிருக்காங்கிற செய்தி படித்தேன். ஏதாவது ஆபத்துக்கள் வந்தால் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக மனிதர்கள் பக்தியில ஈடுபட்டுறாங்க. அப்படி ஒன்றும் பகவான் திருப்தி அடைகிறதே இல்ல. இது நாடகத்துல அடங்கி இருக்குது. பக்தியின் மூலம் பகவான் திருப்தி அடைகிறது இல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அரைக்கல்பம் பக்தி நடக்குது. தாங்களாகவே துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறாங்க. பக்தி செய்து செய்து பணம் அத்தனையுமே அழித்துறாங்க. இந்த விஷயங்கள் சேவையில இருக்கக்கூடிய மிக குறைந்தவர்களை புரிந்து கொள்றாங்க. அவர்கள் செய்திகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இது ஈஸ்வரிய பரிவாரம்னு புரிய வைக்கப்படுது. ஈஸ்வரன் வள்ளல் ஆவார். அவர் வாங்கக்கூடியவர் இல்லை, அவருக்கு யாரும் கொடுப்பதும் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப இறைவனை திருப்திப்படுத்தணும்னா பக்தி செஞ்சு அவரை இறைவனை திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல சொன்னதுனால இங்க பரோடால ராமாயணம் படிச்சுட்டு இருக்கவங்க பூரா ஏதாவது ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா இறைவனை திருப்திப்படுத்தணும்னா பக்தி செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பக்தி செய்யறாங்க. இது பக்தி செஞ்சு செஞ்சே அவங்களுடைய செல்வத்தை பூரா இழந்து வந்திருக்கீங்க. நம்மளையும் சொல்றாரு, அவங்களையும் சொல்றாரு. ரொம்ப செலவு பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதனால இந்த மாதிரி பக்தினால இறைவன் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா இறைவன் யாருகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து வாங்கக்கூடியவர் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்காரு. அவரு சொர்க்கத்தை குழந்தைகளுக்காக உருவாக்கிட்டு இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. ஏன்னா அவர் வள்ளலா இருக்காரு. அவரை திருப்திப்படுத்தணும்னா என்ன, வள்ளலை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? கொடுக்கும்னு நினைக்கிறவரை போய் எப்படி வாங்கிக்கணும்னு நினைப்பாரா?
இப்ப திருப்திப்படுத்தணும்னா அவங்ககிட்ட ஏதோ இல்ல, அப்ப நம்ம அவங்ககிட்ட ஏதாவது கொடுத்தோம்னா தான் திருப்திப்படுத்த முடியும். ஆமா, அவர் தான் எதையும் வாங்க போறதே இல்லையா, அப்புறம் எப்படி அவரை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அதனால அப்படி சொல்றாரு. அவர் எங்க வாங்க போறாரு? ஆமா, அதான் சொல்றாரு, அப்பா நான் வரல இருக்கேன் அப்படின்னு. நெக்ஸ்ட், பழைய உலகத்தில் எவையெல்லாம் பார்க்கிறோமோ அவையெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பாபா விரிவாக கூறுவது என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற பைசா கொடுத்தேன்னு பாபா குழந்தைகளாகி உங்களிடம் கேட்கிறாரு. உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றினேன், பிறகு அவை அனைத்துமே எங்கு போனது? இந்த அளவுக்கு எதுவுமே இல்லாதவர்களாக எப்படி ஆனீங்க? பிறகு இப்போது நான் வந்திருக்கிறேன், நீங்கள் எவ்வளவு பல மடங்கு பாக்கியவான்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. இந்த விஷயங்களை மனிதர்கள் யாருமே தெரிந்திருக்கல. இப்போது இந்த பழைய உலகத்துல இருக்க வேண்டியதில்லை, இது அழிய வேண்டும். மனிதர்களிடம் இருக்கும் அதிக பணம் எதுவும் கையில் வந்து சேரப்போவதில்லை. விநாசம் நடந்தது என்றால் அனைத்துமே அழிந்திடும். அவ்வளவு மைல்களில் தொலைதூரம் வரை பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவைகள் கட்டப்பட்டிருக்குது. அதிகத்திலும் அதிக சொத்துக்கள் இருக்குது. அனைத்தும் அழிந்துவிடும். ஏன்னா நமது ராஜ்யம் இருந்த பொழுது வேறு யாருமே இல்லை என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அங்கே அளவற்ற செல்வம் இருந்தது. இன்னும் போக போக என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க போறீங்க. அவர்களிடம் எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, தாள்கள், பணம் போன்றவை இருக்குது. அவை அனைத்திற்கும் பட்ஜெட் வருகிறது. இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு செலவுன்னா தெரிவிக்கிறாங்களாம். இப்போது ஏவுகணைகளுக்கு அவ்வளவு செலவு செய்யறாங்க. அதிலிருந்து வருமானம் எதுவுமே இல்லை. இது வைத்துக் கொள்ளும் பொருளும் இல்லை. தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவைகள் வைக்கும் பொருட்கள். பொன்னுலகமாக இருக்கும் போது தங்க நாணயம் இருக்குது. சத்யுகத்துல தங்க நாணயம் இருந்திருக்கு. வேதாயுகத்துல வெள்ளி இருக்குது. அங்கே அளவற்ற செல்வம் இருக்குது. பிறகு குறைந்து குறைந்து இப்போது பாருங்க என்ன வருது, காகித நோட்டுகள். வெளிநாடுகளிலும் கூட காகிதத்தில் வருது. காகிதம் ஒன்றிற்கும் உதவாதாகும். மீதி என்ன இருக்கும்? இந்த பெரிய பெரிய கட்டடங்கள் போன்ற அனைத்துமே அழிந்துவிடும். ஆகையினால் பாபா சொல்றாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே, இவை எதையெல்லாம் பாக்குறீங்களோ இவை எதுவுமே இல்லைன்னு புரிந்து கொள்ளுங்க. இவை அனைத்துமே அழிந்திடும். யார் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் இந்த சரீரம் கூட பழையது, ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாதது. இந்த உலகமே இன்னும் கொஞ்ச காலத்திற்கு தான். ஏதாவது இடம் இருக்கிறதா என்ன? அமர்ந்து அமர்ந்து மனிதனுக்கு என்னவாகுது? இதயம் நின்று விடுது. மனிதர்களின் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாதது. சத்யுகத்துல அப்படி இருக்குமா என்ன? அங்கே யோக பலத்தினால் உடல் கல்பத்தருவை போல இருக்கும். இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா கிடைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. இது மோசமான உலகமா இருக்குது. இப்போது யோக பலத்தின் மூலம் அலங்கரிக்கணும். அங்கே குழந்தைகள் கூட யோக பலத்தின் மூலம் பிறக்கும். அங்கே விகாரத்தின் மற்றவை என்ன விஷயமே இருக்கிறது இல்ல. நீங்க யோக பலத்தின் மூலம் உலகத்தையே தூய்மையாக்குறீங்க என்றால் மற்றவை என்ன பெரிய விஷயம்? இந்த விஷயங்களை கூட யார் தங்களுடைய வம்சத்தவர்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்ளுவார்கள். மற்றவர்கள் அனைவரும் சாந்திதாமத்திற்கு செல்லணும். அது வீடாகும். ஆனால் மனிதர்கள் அதனை நமது வீடு என்று கூட புரிந்து கொள்றது இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பிரீஃபா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா, அதான் முழு உலகமுமே விநாசமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கண்ணால எதெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே அழிய போகுது. தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம் எல்லாமே அழிய போகுது. ஏவுகணைலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா இருப்பு வைக்கிறதுக்காக இல்லை, எல்லாத்தையும் இறுதியில போட்டுருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. பாருங்க, இந்த நேரத்துல இந்த உலகமே மொத்தமா அழிய போகுது. நீங்க இப்ப தந்தையின் நினைவுல இருந்து சுகதாமத்துக்கு போறதுக்கும் சாந்திதாமம் போறதுக்கும் வழி செய்யுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. பாருங்க, சத்தியுகத்துல தங்க நாணயம் இருந்துச்சு, வெள்ளி நாணயம் திரேதாயுகத்துல இருந்துச்சு. இப்ப இறுதியில பாருங்க, இப்ப நம்ம கலியுகத்துல என்ன நாணயம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இது துவாபர யுகத்துல கூட இந்த செப்பு நாணயம் இருந்திருக்கு. அப்புறம் கலியுகத்துல இரும்பு நாணயம் தானே வந்துச்சு. காசு எல்லாம் ₹1 ₹2 காசு வருது இல்லையா, அது வந்துச்சு. இப்ப இறுதியில என்ன வந்திருக்குன்னு பாருங்க, வெறும் காகித நோட்டு தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, வெளிநாட்டுல கூட வெறும் காகித நோட்டு தான் இருக்குது. இந்த காகிதத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே செய்யப்படுறதுல. இது பணம் இல்ல, வெறும் பேப்பர் தான் அப்படிங்கறத சொல்றாரு. பாருங்க, எல்லாமே அழிய போகுது. நீங்க இந்த நேரம் தான்
முயற்சி செஞ்சு நீங்க உங்க பாக்கியத்தை உருவாக்கிக்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இதே மாதிரி இந்த சரீரம் கூட பழையதுதான், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது, இதை அலங்கரிக்கணும்லாம் நினைக்காதீங்க, யோக பலத்தினால உங்களை அலங்கரிச்சுங்க அப்படிங்கிறாங்க பாபா. மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கை இல்லாம இருக்குது. இப்ப எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாம போயிட்டு இருக்குது. சாதாரண சின்ன சின்ன வயசுக்காரங்க டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அதனாலதான் இந்த சரீரத்துல இருந்து விடுபட்டு இருங்க, அதான் விருந்தாளின்னு புரிஞ்சுக்கங்க. முதல் லைனே நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தற்காலிகமா தான் இந்த சரீரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, இங்க இருக்கேன், திருப்பி நான் விருந்தாளியா தான் தங்கிட்டு இருக்கேன் இந்த உடம்புல, இப்ப நான் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன் அப்படிங்கறது ஞாபகம் இருந்துட்டே இருந்தாலே போதும். அதுக்கு பேர் தான் ஆத்ம உணர்வு. எப்பவுமே ஆத்ம உணர்வுல இருக்கணும், ஆத்மாபிமானியா இருக்கணும், தேக உணர்வுல இருக்கணும், இப்படியே பிராக்டிஸ் பண்ணி போர் அடிக்கும் இல்லையா? அதனாலதான் இந்த விருந்தாளிங்கிற ஒரே வார்த்தையில மொத்தமா எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த அவ்வியத்தவாணி கேளுங்க அப்படின்னு சொன்ன முதல்ல. எல்லாரும் முதல்ல அந்த பாபா சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துல நீங்க இருக்கவே கூடாது, மோசமான உலகமா இருக்கு, நீங்க வந்து சாமி வீட்டுக்கு போயே ஆகணும், அதனால சீக்கிரம் ரெடியா ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா. எவ்வளவு துன்பங்கள் வேற போகுதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாமே அழிந்து போக போகுது, நீங்க இனிமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், இந்த மரண உலகத்துல நாம் எதை நிரப்பி கொண்டு செல்கிறோம்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, உலகம் வளர்ந்து கொண்டே போகுது, நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை தெரிந்திருக்கிறீங்க, ஆகையினால மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யறீங்க. பாபாவிற்கு மாணவர்களாக ஆகிவிடட்டும், அனைத்தையும் தெரிந்து கொள்ளட்டும், குஷி அடையட்டும் என்று புரிந்து கொண்டு முயற்சி செய்யறீங்க. நாம் இப்போது அமரலோகம் செல்கிறோம், அரைக்கல்பம் பொய்யான கதைகளை கேட்டோம், இப்போது நாம் அமரலோகம் செல்ல போகிறோம் என்ற குஷி நிறைய இருக்கணும். இப்பொழுது இந்த மரணலோகத்தின் கடைசி ஆகும், நாம் குஷியின் பொக்கிஷத்தை இங்கேயே நிரப்பிக் கொண்டு செல்கிறோம். எனவே இந்த வருமானத்தை ஈட்டுவதில் பையை நிரப்புவதில் நன்றாக ஈடுபட வேண்டும், நேரத்தை வீணாக்க கூடாது, இப்போது மற்றவர்களுக்கு சேவை செய்யணும், பையை நிரப்பணும், அவ்வளவுதான். இரக்க மனமுடையவர்களாக எப்படி ஆகுதுன்னு பாபா கற்றுத்தர்றாரு. கண்ணில்லாதவர்களுக்கு உண்டு கூட ஆகுங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப நீங்க சேவை செய்யணும், அமரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற குஷியோட போகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அமரலோகத்துக்கு போகணும்னா முதல்ல குஷியின் பொக்கிஷங்களால நிரம்பி இருக்கணும், அப்ப அமரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. சேவை செஞ்சு இங்க எல்லாருக்கையும் இங்க படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கொடுத்து அவங்களையும் தந்தைக்கு மாணவரை ஆக்குங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப சேவை, அந்த அமரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த நினைவு, இந்த ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இது ரெண்டும் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கண்ணில்லாதவர்களுக்கு ஒன்றுகோல் ஆகுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கண்ணில்லாதவர்கள் அப்படின்னா ஸ்தூல கண்கள்ல ஞானக்கண், ஞானம் தானே சொல்றாரப்பா, அந்த ஞான கண்ணை கொடுங்க, இந்த சேவை செய்து அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. உங்களுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் என்ன என்று பாபா சொல்றது என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, சொர்க்கம் எங்க இருக்குது, நரகம் எங்க இருக்குங்கிற கேள்வி எல்லாம் எந்த சன்னியாசியோ வித்வான் போன்றவர்களோ கேட்க முடியாது. என்ன என்று அவர்களுக்கு தெரியும். எவ்வளவுதான் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், விமானப்படை தளபதியாக இருக்கட்டும், தரைப்படை தளபதியாக இருக்கட்டும், கப்பல் படை தளபதியாக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் என்ன, மீதி இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது என்று நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சொர்க்கத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க சொர்க்கத்துல வாழக்கூடிய எஜமானர்கள். நீங்க இங்க இருக்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி என்னவா இருக்காங்க பாருங்க. 3 படையும் சொல்றாரு, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, 3 படைக்கும் தளபதி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு பாருங்க. அவங்களுடைய பொசிஷன்லாம் உங்களுடைய பதவிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் நீங்க தான் அப்படின்றத நமக்கு பெருமைப்படுத்தி நம்மள சொல்றாரு அப்பா. நாம் மரணத்தை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம் என பாபா கேக்குறதுங்க. இந்த சமயம் எல்லா பக்கங்களிலும் சண்டை நடந்து கொண்டிருக்குது. பிறகு அவர்களுடைய விமானங்கள் அல்லது இராணுவத்திற்கு அவசியமே இருக்காது. இவை அனைத்துமே அழிந்திடும். மீதம் கொஞ்சம் மனிதர்கள் இருப்பாங்க. இந்த விளக்குகள், விமானங்கள் போன்றவை இருக்கும். ஆனால் உலகம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். பாரதம் தான் இருக்கும். மாடர்கள் எப்படி சிறியதாக உருவாக்குகிறார்களோ அது போலவாகும்.
கடைசியில் மரணம் எப்படி வரும் என்று வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. மரணம் நேர் எதிரிலேயே நிற்கிறது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் இங்கு அமர்ந்து கொண்டு அணுகுண்டுகளை வீசுவோம் என்று அவர்கள் சொல்றாங்க. எங்கு விழிக்கிறதோ அங்கு அனைத்தும் அழிந்துவிடும். இராணுவம் போன்ற எதற்கும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு விமானம் கூட கோடிக்கணக்கில் செலவை சாப்பிட்டு விடுகிறது. அனைவரிடமும் எவ்வளவு தங்கம் இருக்கிறது, தன்னாக தங்கம் இருக்குது. இவை அனைத்துமே கடலுக்குள் சென்று விடும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப என்ன ராணுவம் விமானம் இதெல்லாம் இறுதி நேரத்துல தேவைப்படாது. கடைசியில இறுதியில உட்கார்ந்த இடத்துலயே அணுகுண்ட போட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. அப்புறம் இப்ப எவ்வளவு நகை, இப்ப எவ்வளவு தங்கம் பணம் எல்லாம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுக்குமே பயன்பட போறது இல்லை. எல்லாமே கடல் கடையில மூழ்கி போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். எல்லா ரகசியத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இறுதி நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு. அவங்க வச்சிருக்க தங்கம் எல்லாமே கடலுக்குள்ள போயிடுங்கிறாங்க. ஆமா, அந்த உலகமே சின்ன உலகம் தான் சொர்க்கம்ன்றது. இவ்வளவு பெரிய உலகமாலாம் இருக்காது. உங்களுக்குன்னு அமைதியான உலகம், சுகம் நிறைந்த உலகம் சின்னதா தான் இருக்கும். அங்கும் குறைந்த மனிதர்கள் தான் வாழ போறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. உலகில் எங்காவது சேதம் என்றால் மனிதர்கள் எவ்வாறு உதவி செய்யறாங்க அப்படின்னு பாபா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு இது இயற்கை சீற்றம் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களா, அப்ப அவங்க எல்லாம் உலக மனிதர்கள்லாம் எப்படி ஈடுபடுறாங்க சேவையில, அதெல்லாம் சொல்றாங்க பாபா. இவை அனைத்தும் ராவண ராஜ்யம் ஒரு தீவாகும். கணக்கிலிடங்கா மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்க அனைவரும் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க. எனவே சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கணும். எங்கேயாவது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் பாருங்கள், எவ்வளவு பிஸியாகி விடுறாங்க. அனைவருக்கும் உணவுப் பொருட்களை சேர்க்கும் சேவையில ஈடுபட்டு விடுறாங்க. தண்ணீர் வருது என்றால் முதல்லையே ஓட ஆரம்பித்து விடுறாங்க. எனவே அனைத்தும் எப்படி அழியும் என்று சிந்தியுங்கள். உலகத்தை சுற்றிலும் சமுத்திரம் இருக்கிறது. விநாசம் நடந்தால் நீரில் மூழ்கிவிடும். எங்கும் தண்ணீரோ தண்ணீர், புத்தியில் இருக்கிறது அப்படிங்கிறாங்க பாபா. அதான் நீரால உலகம் எப்படி அழிகிறதுங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. மொத்தமா இந்த உலகமே சமுத்திரம் சுத்தி நிறைஞ்சிருக்குது. எல்லா நிலப்பரப்பும் தண்ணீருக்குள்ள மூழ்கி போயிடும். வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாரும் மனிதர்கள்லாம் இப்படி எல்லாம் ஓடுறாங்க பாருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இயற்கை பேரிடர் இயற்கை சீற்றம் ஏதாவது வந்துச்சுன்னா அங்க உணவு பொட்டலம் அதெல்லாம் தானம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சேவை செய்ய பிஸியா கிளம்பிடுறாங்க ராணுவத்தினர். அப்புறம் இந்த சமூக சேவகர்கள் எல்லாம் போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சேவை செய்ய பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை சொல்றானப்பா. இப்படி எல்லாம் நீர்னால பாதிப்பு ஏற்படும். இறுதியில பூகம்பம் நடக்கும். கூடவே அப்புறம் என்ன ஆகும், நெருப்பு, அந்த அணுகுண்டு எல்லாம் சொன்னார் இல்லையா, இப்படி நெருப்பு, நீர், நிலம், அப்புறம் காற்று, புயல், மழை, இதனாலலாம் இவ்வளவு தொந்தரவும் இறுதி நேரத்துல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்ப இவ்வளத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தந்தை கிட்ட இருந்து சக்தியை சேமிச்சு மற்றவர்களையும் முக்திக்கு அனுப்புறதுக்கான பாக்கியத்தை அவங்களுக்கும், நீங்களும் ஜீவன் முக்திக்கான பாக்கியத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்களுக்கும் உங்க மூலமா அவங்களும் முக்தி போறதுக்கான பாக்கியத்தை அவங்களுக்கும் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறத எச்சரிக்கை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இறுதியில இப்ப எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. வெகு விரைவாக எதை பாபாவிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மனம் விரும்புது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நம்முடைய ராஜ்யம் இருந்த போது இந்த பாம்பே, கராச்சி போன்றவை இருக்கல. பாரதம் எவ்வளவு சிறியதா இருந்தது. அதுவும் இனிய நீரின் மீது இருந்தது. அங்கே கிணறு போன்றவற்றிற்கு அவசியம் இல்லை. நீர் அருந்துவதற்கு மிகவும் சுத்தமாக இருக்கும். நதிகளில் விளையாடுவார்கள். அழுக்கின் விஷயம்னா எதுவுமே இல்ல. பெயரே சொர்க்கம், அமரலோகம். பெயரை கேட்டதுமே வெகு விரைவாக பாபாவிடம் இருந்து முழுவதுமாக படித்து ஆசையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மனம் விரும்புது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சொர்க்கத்துக்கு போனோம்னே எல்லாருக்கும் குஷி வந்துருது இல்லையா, எப்பதான் அங்க போவோம் அப்படின்னு சொல்றாரு. பேரை கேட்ட உடனே ஆசை வந்துடுது. அங்க எப்படி இருக்கும்னு சொல்றாரு. இனிமையான நீர் ஓடும், நதி ஓடும் அப்படிங்கறத சொல்றாரு. சுத்தமான தண்ணி இருக்கும் உங்களுக்கு. அங்கெல்லாம் நல்லா நதி நீர்ல விளையாடுவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இல்லையா. ஆமா, அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது அப்ப அந்த சொர்க்கத்தை நினைக்கிறப்பயே நமக்கு அங்க போகணும், அப்பாட்ட இருந்து ஆசை எடுத்துட்டு சீக்கிரம் போகணுங்கிற எண்ணம் வந்துருந்தாங்க. நெக்ஸ்ட், உலகத்தின் ராஜ்யம் கிடைக்க இந்த கடைசி பிறவியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என பாபா சொல்றது என்ன,
கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஆசை எடுத்தாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க, முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா பாவம் பாபாவை தெரிந்திருக்கல. பாபா சொல்றாரு தூய்மையாகுங்கள். யாருக்கு கைகளில் சொர்க்கம் கிடைக்கிறதோ அவர்கள் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டாங்க? எங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது, நாங்கள் ஏன் ஒரு பிறவி தூய்மையாக மாட்டோம் கேளுங்க. பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் இந்த கடைசி பிறவியில தூய்மையாக ஆனீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களா ஆவீங்க. இந்த ஒரு பிறவி மட்டும் என்றால் 21 பிறவிகளுக்கு 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். இந்த ஒரு பிறவி மட்டும் என்னுடைய ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ரக்ஷாபந்தன் கூட இதனுடைய அடையாளம் ஆகும். எனவே நாம் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? எல்லையற்ற தந்தை உத்தரவாதம் அளிக்கிறாரு. பாபா பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஆசையை கொடுத்திருக்கிறாரு. அதை சுகதாமம்னு சொல்லப்படுது. அளவற்ற சுகம் இருந்தது, இது துக்கதாமமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, இது துக்கதாமமா இருக்குது, அது சுகதாமமா இருக்குது. இந்த துக்கதாமத்துலதான் அப்பா தூய்மையா இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு பிறவி தூய்மையாகுங்க, அப்பா உங்களுக்கு 21 பிறவி சுகமான உலகத்தை உருவாக்கி தரப்போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் கீதையில கூட சொல்லியிருக்காங்க, ஜென்ம ஜென்மத்தின் யோகட்சேமத்தை உருவாக்கி தரதுக்காகவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த ஒரு வழிப்படி, இந்த ஒரு பிறவி தந்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத்துங்கிற இந்த ஒரு வழிப்படி நடந்து செல்லுங்க, உங்களுக்கு 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெரிய மனிதர்களுக்கு நாம் எந்த நிலையில் இருந்து சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, பெரிய நபர் ஒருவருக்கு நீங்கள் இப்படி புரிய வைக்கிறீர்கள் என்றால் அனைவருமே கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. யோகத்துல இருந்து சொன்னீங்கன்னா அனைவருக்கும் நேரம் காலம் எல்லாமே மறந்துடும், யாரும் எதுவும் சொல்ல முடியாது. 15-20 நிமிடங்களுக்கு பதிலாக 1 மணி நேரம் கூட கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சக்தி வேண்டும், தேக அபிமானம் இருக்கக்கூடாது. இங்கே சேவை மற்றும் சேவைதான் செய்ய வேண்டும். இது அப்போதுதான் நன்மை நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் இப்ப ஆத்ம அபிமானி நிலையில இருந்தது பெரியவர்களுக்கு சேவை செய்யும் போது அவங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்காம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்கன்னு நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு யோக பலத்தின் சேமிப்பு இருக்கணும், அந்த அளவுக்கு யோக சக்தி நிறைஞ்சிருக்கணும். அந்த நினைவுல இருந்தே நீங்க சேவை செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. தேக அபிமானம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சேவை நடக்காது, நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. எதை சாதுக்களிடம் சென்று கேளுங்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ராஜாவாக ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளை எங்கே உருவாக்கி இருக்கிறீர்கள்? அப்படியே பாபா தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்து விடுவாரா என்ன? பிரஜைகள் 2 கிரீடம் உடையவர்களாக இருக்கிறார்களா என்ன? உங்களுடைய குறிக்கோள் 2 கிரீடம் உடையவர்களாக ஆவதாகும். பாபா குழந்தைகளுக்கு உற்சாகம் ஊட்டுறாரு. பிறவிகளுக்கான பாவங்கள் தலையில இருக்குது, இதை யோக பலத்தின் மூலம்தான் அழிக்க முடியும். மற்றபடி இந்த பிறவியில என்னென்ன செய்தீங்களோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? பாவத்திற்கு அழிப்பதால் யோகம் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி இந்த பிறவியினுடையது ஒன்றும் விஷயம் இல்லை. சமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான எப்படியை பாபா சொல்கிறார். மற்றபடி கிருபை போன்றவைகள் எல்லாம் சாதுக்களிடம் சென்று கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா, கிருபையெல்லாம் தந்தை காட்ட மாட்டேன், அது சாது சன்னியாசி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க இப்ப டபுள் கிரீடதாரியா ஆக போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? யோக பலத்தை சேமிச்சுதான் நீங்க அந்த டபுள் கிரீடம் அப்படிங்கிற அந்த ஆஸ்தியை அடையணும் தந்தை கிட்ட இருந்து. இப்ப தந்தை கிட்ட இந்த கிருபை எல்லாம் வேண்டக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. கிருபை வேணாலும் தந்தை கிருபை வேணாலும் தந்தை ஆமா கொடுக்க மாட்டாங்க. முயற்சிதான் செய்யணும். எந்த நினைவில் இருந்து நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள் விசேஷ நடிகர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைகள் பாபா என்று மனதார கூறும் பொழுது திலாராம் ஆஜராகி விடுகிறார். அதனால்தான் தலைவர் பாபா கூட இருக்கிறார் என்று கூறப்படுது. மேலும் விசேஷ ஆத்மாக்கள் என்றாலே இணைந்த ரூபத்தில் இருப்பார். எங்கு பார்க்கின்றேனோ அங்கு நீதான் இருக்கிறாய் என்று உலகத்தினர் சொல்றாங்க. ஆனால் குழந்தைகளாக நாம் சொல்லுகிறோம், நாம் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் பாபா கூடவே இருக்கிறார். செய்பவர் செய்விப்பவர் என கூறப்படுகிறார். இனி செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இணைந்த ரூபம் ஆகிறது. இந்த நினைவில் இருந்து நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள் விசேஷ நடிகர்களாக ஆகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப செய்பவர் செய்விப்பவர் இறைவன் தான், நான் வெறும் கருவிதான் அப்படின்னு இந்த ஸ்திதியில இருந்து நீங்க ஒவ்வொரு காரியமும் செய்தீங்கன்னா
நீங்க தான் விசேஷ நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபா நீ எங்க பார்த்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் நீங்க தான் இருக்கீங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், அதனாலதான் அவங்க சர்வ வியாபின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் இறைவன் தெரிகிறார் அப்படின்னு, சர்வ வியாபியா இருக்காருன்னு அப்படி உலகியல் மனிதர்கள் சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம், நம்ம என்ன காரியம் செய்தாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அப்பா நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்கிற ஸ்திதியில இருக்கிறதுனாலதான் அப்பா நம்ம கூடவே இருக்காரு, இணைந்த ரூபமா இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப செய்பவர் செய்விப்பவர் இறைவனா இருக்காரு, நான் வெறும் கருவியா இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்திதியில இருக்கவங்களுக்கு தான் விசேஷ நடிகர்கள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதுக்கு உதாரணமா கூட சொல்லலாம். இப்ப நம்ம நிலா இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு நிலா தெரியுதுன்னா நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்போம். சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னா நிலா நம்ம கூடவே வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நம்ம நடந்துட்டு போயிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைல என் கூடவே வருதுன்னு சொல்லிட்டு போறது. அது நீங்க நடந்து போனாலும் வரும், பக்கத்துல இன்னும் ஒரு 2 தெரு தள்ளி யார் நடந்து போனாலும் கூடவே வர்றது மாதிரி தானே இருக்கும். நிலா ஒரு நிலா தான், ஆனா யார் நடந்து போனாலும் கூடவே நடந்து வர்றது மாதிரி தானே ஃபீலா இருக்கும். அதுதான் இணைந்த ரூபம். எப்பவுமே தந்தை நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உலகம் முழுக்க இருக்காரு, எங்க பார்த்தாலும் நீதான் தெரியுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த நிலாவுக்கும் இந்த நிலா உதாரணமா வச்சு அப்பாவோட இந்த வரதானத்தை நம்ம சொல்றோம். நல்ல உதாரணம். பழைய சம்ஸ்காரங்களை எவ்வாறு கெட் அவுட் செய்வது அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. இந்த பழைய உலகின் விருந்தாளி என்று புரிந்து கொள்ளும் போது பழைய சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டி விட கெட் அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்பதான் முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த விருந்தாளிங்கிறத பழைய சம்ஸ்காரம் பழைய சங்கல்பம் இதெல்லாம் வரக்கூடாது, எமர்ஜி ஆகவே கூடாது. அப்படின்னா நீங்க எப்பவுமே விருந்தாளி அப்படிங்கிற உணர்வுல இருங்க. ஏன்னா இந்த விருந்தாளிங்கிற உணர்வுல இருந்தாதான் நான் என்னுடையது அப்படிங்கிற இந்த தேகத்தின் அபிமானமோ தேகப்பற்றுதலோ வராது. எப்படின்னா தேகம் அப்படின்னாலே என்னன்னு வந்துருது, இந்த உடல் நானுன்னு வந்துருது. நான் உடல், இது என்னுடைய உடல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த உடலே நான் கிடையாது, இது என்னுடையதும் கிடையாது, நான் வெறும் விருந்தாளி தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்தீங்கன்னா அந்த பழைய சம்ஸ்காரமும் பழைய சங்கல்பமும் எமர்ஜ் ஆகவே ஆகாது அப்படிங்கறது சொல்றேன். அது உள்ள மெர்ஜாகி போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு முரளி கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருக்கிறது, ஒரு கிளான்ஸ் அதே பார்த்துருவோம். பழைய உலகத்தோட விநாசத்திற்கு ஒவ்வொருவரும் யோகா பலத்தின் மூலம் தங்களை அலங்காரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்கள் தூய்மையான உலகம் எப்போது சென்றது, எவ்வளவு காலம் ஆயிடுச்சுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கல. நம்ம எது தெரிஞ்சிருக்கிறோம்னா தூய்மையான உலகத்துல இருந்தோம், இப்போ தூய்மையற்ற உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் எதனுடைய ஆயுளை பற்றி மனிதர்களுக்கு தெரியலன்னா முழு உலகின் ஆயுளை பத்தியே தெரியாம இருந்திருக்காங்க. இது தந்தைய சர்வ வியாபின்னு சொல்லி 84 லட்சம் பிறவிகள் எல்லாம் கொண்டுட்டு போய் எதுவுமே தெரியாதவங்களா மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. படைப்பையும் படைப்பவரையும் தெரியாமல் இருக்கிறதுதான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு முரளியில பாபா. சிவபாபாவிடம் நம்ம ஆசி பெறுறோம், லௌகீக தந்தையிட்ட கிடைக்கிறது நிரந்தரம் கிடையாது. இப்ப பக்தியின் மூலம் பகவான் திருப்தி அடைகிறது இல்ல அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பழைய உலகத்தோட விநாசத்தை பத்தி நம்ம பிரீஃபா பார்த்தோம், எப்படி எல்லாம் அழிய போகுது அப்படிங்கறத. மரண உலகத்துல நம்ம குஷியை நிரப்பிக்கிட்டு போகணும் சக்தி சத்துக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய பதவியில இருப்பவங்க கூட நம்ம பிராப்திக்கு முன்னால எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையும் பாபா சொல்லியிருக்காரு. நம்ம மரணம் நமக்கு நேர் எதிரில இருக்குது, அதனால மரணம் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு சீக்கிரத்தா தயாராகணும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப உலகாய சேவை செய்யறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுல எப்படி எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாபாவிடம் நம்ம ஆசியை வெகு விரைவில் எடுத்துக்கொள்ளணும், அதுதான் மனம் விரும்புது. நமக்கு அந்த சொர்க்கத்தை நினைச்சு நமக்கு இப்பயே நம்ம பாபாட்ட ஆசை எடுத்துக்கணுங்கிறத விரும்புறோம் அப்படிங்கிறாங்க. பிறவியில நாம் எப்படி இருக்கணுங்கிறது, தூய்மையை நம்ம கடைபிடிக்கணும்,
உலகத்தோட ராஜ்யம் கிடைக்கணும்னா அந்த கடைசி பிறவியில நம்ம தூய்மையா இருந்து காட்டணும், இந்த ஒரு பிறவியாவது தூய்மையில இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. யோக நிலையில இருந்து சேவை செய்யணும் பெரிய மனிதர்களுக்கெல்லாம், அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. பாவத்தை அழிக்கிறதுக்கு இந்த யோகம் கத்து கொடுக்கப்படுது. சாது சன்னியாசிகள்ட்ட எல்லாம் கிருபையெல்லாம் தேவைன்னா அங்க போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. செய்பவர் செய்விப்பவர் அப்படிங்கிற இணைந்த ரூபத்துல இந்த நினைவுல இருந்து நடிப்பு நடிக்கக்கூடியவர்களா இருங்க அப்படிங்கிறாங்க. தன்னை இந்த பழைய உலகத்தோட விருந்தாளி அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்றாங்க பாபா. ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.